உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். கோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள். ஆடி மாத ராசி பலன்கள். ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே, இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடுவோம். வாருங்கள். நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க, நிச்சயமாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் ஆடி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. குறிப்பாக தனுசு ராசிக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால், நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் நோய்கள் விலகக்கூடிய மாதமாக அமைகிறது. நோய்கள் விலகி ஆரோக்கியமான பெருவாழ்வு அல்லது ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் திடீர் உடல் நலக்குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம். கடந்த மாதம், போன மாதங்களில் அல்லது கடந்த சில நாட்களில் திடீர் உடல் நலக்குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம். தொடர்ந்து ஆஸ்பத்திரிக்கு செலவாகிட்டே இருக்க சாமி. அடுத்தடுத்து பாருங்க, வீட்டம்மா அப்படி இருந்தாங்க, மனைவி அப்படி இருந்தாங்க, பசங்களுக்கு ஆச்சு, வீட்டுக்காருக்கு இப்படி ஆச்சு, அம்மாவுக்கு ஆச்சு, அப்பாவுக்கு ஆச்சு. இந்த மாதிரி அடுத்து வீண் செலவுகள், ஆரோக்கிய குறைவுகள், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால், அல்லது மனசில் ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கிறது, மனசு ஒரு குழப்பமாக இருக்கிறது, மனசில் ஒரு பயமாக இருக்கிறது, ஒரு தைரியமே இல்லை சாமி அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக இந்த மாதம் முதல் ஆடி மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல மன தைரியம் கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களே. அப்போ அந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பிறப்பு ஜாதகத்தின்படி நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் முக்கியமானதாக இருக்கும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் என்ன கால நேரத்தை, எந்த கிரகத்தை சுட்டி காட்டுகின்றது, அல்லது என்ன பாவதோஷத்தை, கர்ம வினைகளை சுட்டி காட்டுகின்றது என்பதை அறிந்து அந்த பாவதோஷங்கள் விலகுவதற்கான சரியான பரிகாரங்களை தேர்ந்தெடுத்து குருவுடைய வழிகாட்டுதலின்படி செய்வீர்களேயானால், இந்த ஆடி மாதத்திலிருந்து சந்தோஷமான எதிர்காலம் உங்களுக்கு அமையும் தனுசு ராசி நேயர்களே. அதோடு மட்டுமல்ல, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், மெயினாக தனுசு ராசிக்கு இருக்கக்கூடியது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தான். நிறைய பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ரொம்ப உயர்ந்த நிலையில் சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவங்களும் கஷ்டப்படுறாங்க. சாதாரண ஒரு 10,000 ரூபா, 5,000 ரூபா, 20,000 ரூபா சம்பாதிக்கக்கூடியவனுக்கும் கடன் இருக்குது. பல கோடி வைத்திருக்கக்கூடிய 25-500 கோடிக்கு சொத்து இருக்க சாமின்னு எனக்கு ஒருத்தர் சொல்கிறார். எனக்கு கொல்லிமலையில் பெரிய எஸ்டேட்ஸ் இருக்குது, அங்கே நான் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்துகிறேன், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 25 கோடி வேணும் அப்படிங்கிறார். அவள் பார்த்துக்கோங்க. அப்போ பல கோடி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் கடன் சுமைகள் இருக்குது. அப்போ கிரகத்தை பொறுத்தவரையில் கிரகம்தான் ஜெயிக்கும் என்பதை இது எடுத்துரைக்கின்றது. அப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். அடைக்க முடியாத கடன் சுமைகளை கூட அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது எனதருமை தனுசு ராசி நேயர்களே. கடன் எப்படி சாமியை அடையும்? எனக்கு இத்தனை கோடி இருக்குது, எனக்கு இவ்வளோ லிமிட் இருக்குது. எப்படி கடன் அமையும்? விற்காத ஒரு இடத்த விற்று நீங்கள் அந்த கடனை அடைச்சி அந்த இடத்த தான் இந்த தொழிலேருந்து எடுத்து தான் நீங்கள் அந்த இடத்தையும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அப்போ விற்காத இடங்களை தான் ஒரு பிஸ்னஸ் செட்டில் ஆகலாம், இல்லை பிஸ்னஸ் செட்டில் ஆகலாம், வர வேண்டிய காசு உங்களுக்கு சேரலாம், அல்லது பிஸ்னஸ் கொஞ்சம் புது ஆர்டருங்க கிடைக்கலாம். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் பெரிய பெரிய கடன் சுமைகளை கூட அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அதே போல் மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வம்பு வழக்குகள், சொத்து தகராறுகள், குடும்ப பிரச்சனைகள், மெயினாக இந்த டிவோர்ஸ் கேஸ் போட்டிருக்கக்கூடியவங்க,
அதாவது குடும்ப வாழ்க்கையில் மன வாழ்க்கையில் சரியாக வாழ முடியாமல் 6 மாதம்தான் ஆச்சு கல்யாணம் ஆகிட்டு, கல்யாணம் ஆகிட்டு 1 மாதம்தான் ஆச்சு, கல்யாணமே ஆகலை. அது மாதிரி டிவோர்ஸ் கேஸில் இருக்கக்கூடியவங்க, அதில் வீண் பழி சுமத்தக்கூடியவர்கள், பழி வாங்கக்கூடியவர்கள், மிரட்டி பொருள் பறிக்கக்கூடியவர்கள், அபாண்டமாக பொய் சொல்லக்கூடியவர்கள், இந்த மாதிரிலாம் இந்த வம்பு வழக்கில் நம்ம நிறைய பார்க்குறோம். அது போக குடும்ப பிரச்சனைகள், அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, சொத்து தகராறுகள், நான் கையெழுத்து போட மாட்டேன், நீ கையெழுத்து போட மாட்டேன், எனக்கு தான் வழி, எனக்கு மேலே உனக்கு கீழே. அதே போல் இடப்பிரச்சனைகள், ஒருத்தர் இடத்த இன்னொருத்தர் அபகரிக்கணும்னு நினைக்கிறது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது, அடுத்தவங்க இடத்துக்கோ வீட்டுக்கோ ஆசைப்படுவது, இந்த மாதிரியான இடதோஷங்கள், வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதுக்குரிய இடதோஷ பரிகாரங்கள் செய்து கொள்வது நன்மை தனுசு ராசி நேயர்களே. அதே போலத்தான் வேலை செய்கிற இடத்துல அல்லது தொழில் சார்ந்து பிரச்சனைகள், அது சம்பந்தமான வம்பு வழக்குகள். இப்போ வேலை செய்கிறாங்க ஒரு இடத்துல, வீண் பழி கொடுத்து செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளை கொடுத்துருக்கலாம், அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் என்கொயரி கொடுத்துருக்கலாம். அது கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ தான் ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். இதனால் ஒரு மன உளைச்சல், ஒரு மன விரக்தி, மனசில் ஒரு பயம், தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன்ஸு, அதே போல் டிப்ரெஷனு, இந்த மாதிரியான ஒரு ஃபியர்னஸ்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அந்த வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வம்பு வழக்குகள், மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் தனுசு ராசி நேயர்களே. இறுதியாக செய்வினை கோளாறுகள், கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள், கடும் பிரச்சனைகள், இதெல்லாம் காரணமாக இருக்குமா? சாச்சா இப்படிலாம் இருக்கவே இருக்காது சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை தனுசு ராசி நேயர்களே. செய்வினை கோளாறுகள், அப்போ இந்த செய்வினை கோளாறுகள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் அது எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த மாநிலம், எந்த மாவட்டம், எங்கே இருந்தாலும் சரி தான், அதை உடனடியாக அதுக்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. எந்த மாதம், ஆடி மாதம் அதற்கு ஒரு தகுந்த மாதமாக அமைகின்றது. அது இடதோஷமாக இருக்கலாம், செய்வினை கோளாறாக இருக்கலாம், மந்திர மாந்திரிக தோஷங்களாக இருக்கலாம். நிச்சயமாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்த பொதுவாக தனுசு ராசிக்கு இந்த மாத பலன் நாம் ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நோய், எதிரி, கடன், இந்த 3 பிரச்சனைகளில் இருந்தும் தனுசு ராசிக்கு விடுதலை. சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, 3ஆம் இடத்துல சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்கான். 3ஆம் வீட்டிலேயே உட்காந்துட்டானா முட்டுக்கட்டை போட்டுருவான்னு நினைக்காதீங்க. வீட்டு அதிகாரியே அவர் தான், 2க்கும் 3க்குமே. அந்த தனுசு ராசி நேயர்கள்லாம் அதிக பிரயாசப்பட மாட்டாங்க. போதும் போதும் நல்ல இருப்பாங்க. இது போதும். ஏன்னா எதுவுமே ஆசைகளை விற்று நிறைய கொடுத்துட்டோன்னா அது செய்யணுமே, கொல்லணுமே, அது பிரச்சனையாக ஆகிடுது, என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயத்தை கொடுத்துருவான். திருப்தி, வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தியாவசியங்கள் எது உண்டோ, நமக்கு என்ன உண்டோ அது கிடைக்கிறது, அது போதும், இதுக்கு மேலே நான் ஆசைப்படலை அப்படின்னு ஒரு அமைப்பில் உண்டாக்குற எண்ணத்தை கொடுக்குறதே சனீஸ்வரன் 2ஆம் வீடு தொடர்புள்ளவர்கள் தான். குழந்தைகளுக்கு நிறைய பாக்கியம் உண்டுனா சனி தொடர்பு இருக்கணும். வியாதிகளில் இல்லாமல் நல்லபடி ஆரோக்கியம் இருக்கணும், சனீஸ்வரன் தொடர்பு, இதெல்லாம் இருக்குது. ஸோ 3ஆம் வீடு தொடர்பு வழிகட்டாமல் இது போதும், இவ்வளோ தான், எனக்கு இந்த காலம் கிடச்சா போதும், இது பண்ணால் போதும், இந்த விஷயம் அப்படின்னு ஒரு உணர்வை கொடுத்து அதை ஈடுபடுத்தி நீடிக்க வைக்கிறான். ஸ்டாண்ட் பை பண்ண வைப்பான். அதான் சனீஸ்வரர். அவர் வக்ரமாயிட்டார். என்ன ராகு இருக்கார். ஐயோ ராகு நேர்பார்வையில்
சுகஸ்தானில் உட்காந்த ராகு நேரடியாக தொடர்பு கொள்கிறார் ரிஷபத்தில் உள்ள குருவை செவ்வாயும். இதெல்லாம் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் வீட்டில் பார்த்தோன்னா ஆடி மாதத்தில் சுக்கராச்சாரியர் இருப்பார், கூடையே புதன் இருக்கார், சூரியன் இருக்கார். பாக்யாதிபதி போய் 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்காருன்னா சூரியனுக்கு அஷ்டமெல்லாம் கிடையாது, சூரிய சுந்தர அட்டமம் கிடையாது. அவருக்கு எந்த நேரத்தில் இங்கே இருக்க மாதிரி இருக்கணும். அதுதான் அந்த அதிபர் தனுசுக்குள்ள அதிபர் நேரடியாக 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். 2ஆம் வீட்டு அதிகாரி அயனசேன போஸ்தார் செவ்வாய், அவர் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார் தனுசுக்கு. மறைமுகமாக போய் எங்கே இருக்கோ அங்கே பார்த்து தொடர்பு கொள்கிறாங்க. 8ஆம் வீட்டு சூரிய உட்காந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனையே இல்லையா. இவர் மறைவாகவே உட்காந்துருக்காரு, அவர் ஹைட் அவுட், மறைவாக எதுவும் செய்யக்கூடாது. ஏன் மறைவாக செய்கிறாருன்னா நமக்கு வேண்டியது காரியம் ஆகணும், திறம்பட இருக்கணும். வீணாக வம்பு தும்பில் மாட்டக்கூடாது, பிரச்சனைகளில் மாட்டக்கூடாது, பிரச்சனைகள் வர்றது அவாய்ட் பண்ணணும். அதுக்காக வேண்டி அமைதி சைலண்ட் கில்லர் சொல்கிறாரு. அமைதியாக இருந்து எப்படி இல்லை பண்ணணுமோ அப்படி பண்ணினா தான் நம்ம உள்ளது வாழ முடியும். இந்த மாதத்தில் சுக்கராச்சாரியார் அவர் 6ஆம் வீட்டு அதிகாரி, அவரே லாபஸ்தானாதிபதி. அவர் தொடர்பு அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்புறம் மெதுவாக பாகியத்தை வந்துடுறாரு மாதப்பிறப்பில் பாகியத்தில் வந்ததுனால உங்களுக்கு என்ன சுக்கரர் 11th ஹவுஸில் ஆடு போய் உட்காந்துருக்கார், பாகியத்தில் வந்திருக்கார். பாக்கியத்தில் 11th ஹவுஸில் ஆடு வந்தால் பணம் உங்களுக்கு சொத்து பத்து பணம் வசதி வீடு வசதி வாய்ப்பு என்னென்ன உண்டு அந்தந்த ஐட்டம்லாம் எல்லாம் வந்துடும். இல்லை தடைப்பட்டு இருந்த செல்வமெல்லாம் அவங்கள்ட்ட வந்துடும். ஐயோ நான் பணம்லாம் முடங்கி போயிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு உண்டான சோர்ஸ் ஆஃப் மறுபடியும் ரீபேமெண்ட்டுக்கு உண்ட வழியெல்லாம் வருது. அதை எப்படி வாங்கி எடுத்து நொந்து போடுவீங்க சமயத்தில். அந்த மாதிரி நொந்து போகாதபடி இனிமேல் தைரியம் கொடுத்து குப்பை கொடுத்து வழிமுறைகளை உண்டாக்கி உங்களை புஷ் பண்ணி ஈடுபடுத்துறதுக்கு தான் மறைமுகமாக உட்காந்து பண்ணார். புரிஞ்சுது அவங்களுக்கு. நமக்கு நேரடியாக சொன்னாலே புரிய போகிறதில்ல. இது எப்படி அந்த ஐடியாவை நமக்கு அந்த விதரணை கிடையாது, தைரியம் கிடையாது, ஃபேஸ் பண்ண துணிச்சல் கிடையாது, நம்ம இப்படியே இருந்து போயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னு தான் அவரே வழியை உண்டாக்கி வல்லபுரம் ஐயா பண்ணுறாரு. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஏற்றம் தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே. பணம் ரொட்டேஷன் நின்று போனதெல்லாம் வந்துடும். கடன் உபாயிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. இதெல்லாம் இருக்குது. மீண்டும் பராமரித்து வழியை பண்ணுவீங்க. உடுத்தி 4 மடங்கு சம்மந்தப்பட்ட பணத்தை வழி இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வரா மாதிரி வழி பண்ணிப்பீங்க. அப்புறம் எப்போதும் இந்த சொத்து முதலில் அதிக முதலீடு பண்ணுறது யாருன்னா தனுசு தான். வியாபாரத்தை காட்டிலும் அதிகமாக தனுசில் சொத்து முதலில் அதிகம் மூவ் பண்ணுவாங்க. அது வாங்கி போட்டு ரொட்டேட் பண்ணி இது பண்ணுறேன்னா செவ்வாய்க்கு நேரில் தொடர்பு இல்லை. செவ்வாய் தொடர்பு இருந்தாலும் வீடை வாங்க வேண்டியது, இடத்த வாங்க வேண்டியது, 2ஆம் பழக வேண்டியது, ஒரு துருண்டு விற்க வேண்டியது, இன்னொருத்த வாங்க வேண்டியது, அதை விற்க வேண்டியது, ரிட்டர்ன் பண்ணுறது, ஜொல்லு வாங்க வேண்டியது, கடையில் விற்க வேண்டியது, அதை ரொட்டேட் பண்ண வேண்டியது, அதுலேருந்து கடன் வாங்கி இன்னொன்று வாங்க வேண்டியது, கடன்லேயே இன்னொரு நகை வாங்க வேண்டியது. இந்த மாதிரி ரொட்டேஷனில் பண்ணியே கிரெடிட் ரொட்டேஷனில் பண்ணியே எவ்ரிபடி வேண்டியதெல்லாம் வாங்கிடுவாங்க. அதுதான் தனுசுனுடைய பெரிய ஒரு அட்வான்டேஜ். செவ்வாய் குறுக்க இருக்கிற வரைக்கும் தொடர்பு இருக்கிற வரைக்கும் எதுவும் கோஷம் இல்லை. யாரும் வாயிலிருந்து கேட்க முடியாது, யாரும் ஏமாற்ற முடியாது. கொடுத்தது பணத்தை கொடுத்து உடனே வந்துடும். ஐயோ ஐயர் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி எதாவது பண்ணிடுவாங்க. ஸோ எவ்ரிதிங் அவங்க அனுகூலமாக போயிட்டு இருக்கிறது நன்னா போயிட்டு இருக்கும். இது பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கும். நோய் நொடி அது இதெல்லாம் நோய் வர்றதுக்கான மனசு ஒன்று. அதனால் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. அறுத்துட்டே இருக்கும், மனசில் உள்ளே உறுத்திகிட்டே இருக்கும். ஏமாற்றல், தொந்தரவு, பிரச்சனைகள், நாள் கடத்தல், இதெல்லாம் இந்த உடம்பை போட்டு ஒரு வழி ஆக்கிடுது. அந்த மாதிரி தான் நோய் தான். அந்த நோயெல்லாம் இனிமேல் வர சந்தர்ப்பம் இல்லை, சரியாயிடும். காரணம் என்னென்னா பிரச்சனைகள் இருந்தால் தானே உனக்கு பிரச்சனைகளே இல்லை. பிரச்சனைக்கு காரணமாக இருக்க எதுவோ அந்த பிரச்சனைக்கு காரணமாகாதபடி அது வேறு வழியில் 4 மடங்கு ஆகி உங்களுக்கு சௌகரியங்களை உண்டாக்கி கொடுத்துட்டுனா, வழி வகுத்து கொடுத்துட்டுனா அப்புறம் எதுக்கு பிரச்சனை வரப்போகுது? அதனால் அந்த அமைப்பில் இந்த மாதம் இருக்குது. காரணம் என்னென்னு நிறைய இருக்குது. 3ஆம் வீட்டு அதிகாரி யாருன்னா சனீஸ்வரன். அவனுக்கு துணை போகிறது ராகு. அப்போ ஃபாஸ்ட் ட்ராக்கு ராகு யார் காலில் போகிறான்? சனீஸ்வரன் காலில் நிற்கிறான். அப்புறம் எந்த வீடு நிற்கிறான்? குரு வீட்டிலே நிற்கிறான். அப்புறம் என்ன வேண்டியிருக்கு? ராசி அதிபர் யாருன்னா மீனத்துக்கு குரு. அவரே அதை உட்கார்ந்துட்டு மறைவு ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு தனுசுக்கு குருவை பார்க்கும் இது ராகு பார்க்கும்படி பண்ணிருக்கான்.
கூட சனியோடு தொடர்பு கொள்கிறான். அப்புறம் என்ன வேண்டியிருக்கோம்? அப்போ உங்களுக்கு சனி, குரு, செவ்வாய் ப்ளஸ் நாகு இத்தனை பேர் தொடர்பு கொள்கிறத அப்போ உங்களால் சாதிக்க முடியாதுன்னு இந்த மாதம் இது வரைக்கும் ட்ராகான் பண்ண எல்லா விஷயத்தையும் நீங்கள் எல்லாப்படியே முடிச்சு கொடுத்துருவீங்க. ஈடுபாடு கிடையாது. இப்படியே ஒரு இன்னும் டைம் எலிமெண்ட் பாழாகி அது வந்தால் இது இல்லை இது வந்தால் இல்லை அது சொல்கிறது வேலையே இல்லை. டைம் எலிமெண்ட் கரெக்டாக முடித்து அழகாக முடிச்சு கொடுத்துருவீங்க. அதுவும் இது பெரும்பாலும் பெரிய லைசன்ஸ் ஒர்க்கு இது அரசாங்க சம்மந்த விஷயங்கள் எல்லாம் 0 தான். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு வச்சுருக்கீங்க. தனுசுக்கு அழகாக முடிச்சு கொடுத்துருவீங்க. அவ்வளோ நம்ம பொறுத்தவரை லைசன்ஸ் ஒர்க்கு எப்படியோ அது நடக்கும். அதெல்லாம் எந்த விதமான வியாபாரத்துக்கு முட்டுக்கட்டே இருக்காது. அதே சமயத்தில் வெளிநாட்டு தொழில் பொறுத்தவரைக்கும் நிறைய இன்னுமே வெளிநாட்டுக்கே போகாதவங்க கூட வியாபாரத்தை ஒரு பொட்டி கூட வெளிநாட்டில் வைக்கலான்னு போயிடுவான். ஒரு பொட்டி கடை கூட வெளிநாட்டை வச்சு சம்பாதிச்சிக்கலாம். இங்கே முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் அவனுக்கு இந்த இன்கம் போகாதுன்னு தான் போவான். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும் போது சந்தை ஏர்ன் பண்ண வேண்டியது தான் எல்லாருமே. ஸோ நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக இருக்கும். அதில் கமிஷன் வியாபாரம் நிறைய வரும். ஆமாம், ஃபார்மிங் ஒர்க் நிறைய நடக்கும். சின்ன சின்ன தொழில்கள் பண்ணாலே போதும். அதுக்கு உண்டான தொடர்பு வச்சு நல்லா சம்பாதிப்பாங்க. தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தில் செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். 6ஆம் இடத்தின் அதிபதியும் 8ஆம் இடத்துல. 6, 7 இந்த 2 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 9, 10 அதிபதிகள் 11ஆம் அதிபதிகள் எல்லாமே வந்து 8ஆம் இடத்துல மறைந்த இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே 6ஆம் இடத்துல போய் ருணரோக சத்ருஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் அதாவது பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5, 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஏற்றம். எதிராளிகளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு 6ஆம் இடத்துல தனிச்ச குரு இருக்கும் பொழுது எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு அடிபட்டு போகும். பிரச்சனைகள் வந்து எதிராளி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இப்போ வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பவர். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார்றது நிச்சயமாகவே நல்ல ஒரு ஏற்றம். இதை தவிர பார்த்தாலேயானால் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலுன்னா அதாவது 17/7/2024 16/8/2024 வரை உண்டான ஆடி மாதம் குரோதி வருஷத்தில் ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துல போய் இருக்கார். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைஞ்ச இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரேஸு, லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் போய் 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து அதை தவிர 7ஆம் அதிபதியோடும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவா, சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க, திடீர்னு வந்து அது ஒர்க் அவுட் ஆகி அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவாளுக்கெல்லாம் வந்து மல்டிபிள் ஃபோல்ட்ஸில் வந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அதாவது சூரிய பகவான் 9க்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சிறு பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவானும் பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறார். அதனால் சனி பகவானுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த அளவு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவானும் 9ஆம் அதிபதியும் வந்து மறைஞ்சு போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் கொஞ்சம் செட்பேக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், புதிய தொழில் அமையும். தொழிலில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நாலெட்ஜ் பேஸ்டு தொழிலாக இருக்கும். இந்த பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரர்கள் டீச்சிங் ப்ரொஃபஸர்ஸு அதை தவிர வந்து மற்றவர்களுக்கு குரு தொழில்னு சொல்லக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய தொழில் இதிலெல்லாம் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க, நகாசு வேலை செய்பவர்கள், அதை தவிர வந்து இந்த பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இந்த மாதத்தில் வந்து இந்த கடன் செக்ஷனில், அதாவது லோன் கொடுக்குற செக்ஷனில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தங்க நகை கடன் விற்கிறவாளுக்கும் சரி, தனியாக கடன் விற்கிறவாளுக்கும் சரி, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் சிறு சிறு தொல்லை இருந்தாலும் அதன் மூலியமாக வெற்றி வாய்ப்பை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. எதனால் அப்படின்னா, சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அப்படின்றதுனால சந்திராஷ்டம நாட்கள் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த சந்திராஷ்டம நாட்கள் வந்து ஆகஸ்ட் 3, 4, 5 இந்த 3 நாட்கள் வர்றதுனால சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தனுசு ராசி நேயருக்கு பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் சிரமமான காலமாக தான் இப்போது சொல்லப்பட்டிருக்கு. கிரகங்கள் வச்சு பார்க்கும்போது பெரும்பாலும் உங்களுக்கு 7 சனி விலகிடுச்சு. அது ஒரு பெரிய விஷயந்தான், நல்ல விஷயந்தான். இருந்தாலும் இப்போது சனியாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 3ல் இருக்கார். 3லேருந்து வக்ரம் பெற்றிருக்கார். இருந்தாலும் அந்த வக்ரம் பெற்றிருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் உடல்நலம் சோர்ந்து போகிறது, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைலாம் கொஞ்சம் பிரச்சனையாக வர்றது, கரெக்டாக கொடுத்துட்டு இந்த இது நின்று போகிறது, வரக்கூடிய வருமானங்கள் கொஞ்சம் தடைப்படுறது, எல்லாமே நடக்க போகுது இப்போது. அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்து பார்த்துங்க. அதுக்கு நான் கடைசியாக சொல்ல இறை பரிகாரங்கள் தானம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் தடைகள் விலகி நன்மை தான் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ல் ராகு இருக்கிறனால கொஞ்சம் சுகஸ்தானம் சொல்லப்படுது, அது கெட்டு போகும். வண்டி வாகனஸ்தானம் சொல்கிறனால வண்டி வாகனம் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும். இப்போதைக்கு வண்டி எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற வண்டியை வச்சு நீங்கள் ஓட்டிகிட்டு வந்தாலே போதுமானது. அது இல்லாமல் நண்பர்கள் உறவினர் வகையிலும் கொஞ்சம் நெருக்கம் காட்டாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். தாய் வழி உறவில் கொஞ்சம் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல தான், அதையும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். தாயாருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போக போகுது, அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து சரி பண்ணிக்கிட்டால் நல்லது நடக்கும். அது பெரிய பாதிப்பெலாம் வராது, சின்ன பாதிப்பாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் அதை கரெக்டாக அந்த மருத்துவ பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு அந்த சிகிச்சை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லா வந்துடுவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு தந்தை வழி உறவுலையும் கொஞ்சம் விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி ஆலோசித்து, நல்லவங்க இருந்தாங்க அவங்ககிட்ட ஆலோசிக்கலாம், குரு இருந்தால் அவங்ககிட்ட ஆலோசிக்கலாம். இது மாதிரிலாம் ஆலோசனை பண்ணி முடிவு எடுத்து பண்ணுறது தான் நல்லதாக படுது. அப்போ தான் உங்களுக்கு அந்த நட்பு உறவுலாம் தொடரும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த உறவு தொடரணுன்னாலும் நட்பு தொடரணுனாலும் நம்ம ஆழமாக யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இருக்குது. ஏனோ தான் முடிவு எடுத்தோம்னா அந்த நீண்ட நாட்கள் நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பிரிஞ்சு தான் போகும். அதனால் இதை பற்றி நீங்கள் யோசித்து முடிவு எடுக்கணும். இது மாதிரி பண்ணக்கூடிய காலமாக இப்போ இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த திடீர் அதிர்ஷ்டம் யோகம் அப்படிலாம் ஒரு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு யோகம் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு. அப்போது அதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, யாருமே முன்பெண் தெரியாது, அவங்களே வந்து உங்களுக்கு சில நேரத்தில் உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு யாராவது நீங்கள் உதவி பண்ணியிருப்பீங்க. அவங்க உங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்போது அது இப்போ உள்ள நேரமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு விசாரித்து போகும்போது தான் தெரியும், ஆஹா நம்ம ஏற்கனவே ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருக்கோம், அவருக்கு வேண்டியவங்க இவங்க நம்மளுக்கு வந்து இப்போ உதவி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த உதவி நீங்கள் ஏற்றுப்பீங்க. அது மாதிரி ஒருத்தருக்கு உதவியாக இருப்பீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது இப்போது. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், திடீர் பொருள் வரவு ஏற்படும். இது மாதிரிலாம் நடக்க போகிற விஷயமாக நான் சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா, கடன் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏற்கனவே கடன் இருந்தால் அதை கொஞ்சம் குறைக்க பார்க்கணும். வட்டி அதிகமாக இருந்தாலும் அந்த வட்டியை குறைச்சி அதை கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கிறது நல்லதாக படுது. ஏன்னா அந்த வாங்கின கடன் மூலிமா அந்த கடன் கொடுத்தவங்க வந்து உங்களை நெருக்கடி பண்ணக்கூடிய சூழ்நிலை இப்போ வந்திருக்கு. அதனால் இது நீங்கள் உஷாராக இருக்கிறது நல்லது. பேச்சுவார்த்தையில் தீர்த்துக்கலாம், சமாதானமாக போகலாம். அவங்கக்கிட்ட ஒரு இணக்கமாக இருந்தால் சரி பரவாயில்ல சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள எதிர்த்து அவங்கக்கிட்ட வாதாடி வாக்குவாதம் பண்ணால் தான் பிரச்சனை வரும். அப்போது நீங்கள் அது கரெக்டாக இருந்து நடந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். எது வந்தாலும் மனைவிகிட்ட ஆலோசனை பண்ணி செய்கிறது தான் நல்லது. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க மனைவி மூலமாக ஆலோசித்து எடுக்கும் முடிவுகள் கண்டிப்பாக வெற்றி பெறும். இதுதான் உண்மை. அதே மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியில் அமைப்பில் பிறந்திருக்கீங்க. அதனால்
வீட்டில் உள்ளவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க, வெளியில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க, சமூக அக்கறை கொண்டு நீங்கள் செயல்படுவீங்க, எல்லாருக்குமே ஏற்றவராக நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. அப்படி தான் உங்களோட வாழ்க்கை அமையும். அது மாதிரிலாம் இப்போ போயின்ட்டுருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்தில் கொஞ்சம் கிரக சூழல் சரியில்லாத காரணத்தினாலே நீங்கள் அதிகமாக கடன் வாங்குறதும், இருக்கிற கடன் கொடுக்க தான் பார்க்கணும், மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடாது. அது இல்லாமல் யாருக்கிட்டையும் பகைச்சிக்கூடாது. இப்போது பக்கத்து வீடு, எதிர் வீடு, இல்லை நம்மக்கிட்ட பழகிறவங்க, இவங்ககிட்டலாம் பகைக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இவங்க தான் நம்மளுக்கு உதவி பண்ணக்கூடியவங்க. அவங்ககிட்டே நம்ம பகைச்சிட்டோம்னா அவங்க மற்ற வேற வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. அப்போது தெய்வத்தை தான் நீ தான் துணை அப்படி சொல்லி தெய்வத்தை தான் வணங்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். அதனால் இது மாதிரி சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வில் கொஞ்சம் சறுக்கல்கள் இருக்கும், தடையாக இருந்துருக்கும். அதெல்லாம் என்ன ஏறன்னு ஆலோசனை பண்ணி அதுக்குண்டான முயற்சியில் இறங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கும். இது இல்லாமல் வளர்ச்சிகளும் சரி, தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, எங்கே மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி 6 முறை உட்காந்து யோசித்து முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் வளர்ச்சியும் வியாபார வளர்ச்சியும் உங்களுக்கு கை வந்த கலையாக அமைஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சுதாரிச்சுட்டு வந்துடுவீங்க. அது எல்லாமே ஆலோசித்து முடிவெடுக்கணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? தியான மார்க்கம் தான் நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அடிக்கடி தியானம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் குலதெய்வம் இஷ்டத்தை நினச்சி தியானம் பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்களா நல்ல விஷயமாக நடக்க போகுது. இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். சக்தி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, குடும்ப ஒற்றுமை மேலோங்க, தவறான உறவில் இருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட, அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும். அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.